இந்த பரஸ்பர விமர்சனங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுக திமுக ஒருவேளை களத்தை வந்து அதிமுக திமுகன்னு மாத்திரக்கான முயற்சியாக அதிமுக முன்னெடுக்குது. அதே வேளையில திமுக வந்து அதிமுக புறந்தள்ளி தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு சொல்றதுக்கான முயற்சியாது. ஆமா, நிச்சயமா திமுகவை பொறுத்தவரை இது லாபம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட சக்சஸ் ஃபார்முலா அது 2019, 21, 24 3 தேர்தல்கள் வெற்றிக்கு காரணமே அவர்கள் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியை நிறுத்தினதா. இன்னொன்று மிக முக்கியமா, நீங்க அதிமுக எதிர்ப்பு என்று நிறுத்துவதை விட பாஜக எதிர்ப்பு அவங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன். ஏன்னா ஒரு குறைந்தபட்ச தேர்தல் வெற்றியை தொடர்ந்து நிரூபிக்கப்பட்ட ஓட்டு வங்கியா அது காட்டிக்கிட்டே இருக்கு. அதனால அதை மீண்டும் கையில் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்பது போன்ற முன்னெடுப்புகளும் அதை ஒட்டி செய்யறாங்க. அதிமுகவை பொறுத்தவரை அது வந்து திமுக கூட்டணி விரிசல் ஏற்பட்டால் மட்டும்தான் தாங்கள் வெற்றியை நோக்கி நகர முடியும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியா நம்புறார். அதனாலதான் அவர் வந்து பரப்புரை போய்கொண்டிருக்கிற பொழுதே நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். பாஜகவை கூட்டணிக்குள்ள வைத்துக் கொண்டே கம்யூனிஸ்ட் கட்சியில கூட அழைப்பு கொடுத்திருந்தார் கடந்த காலங்கள்ல. அதெல்லாம் மட்டும் இல்லாம அண்மையில கூட கரூர் சம்பவம் நடந்த பின்பு கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு தாவேக்காவை போன்ற கட்சிகளுக்கு கூட அழைப்பு கொடுத்தார். சோ அதிமுகவை பொறுத்தவரை வெற்றியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால இது போன்ற நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. திமுக பாஜக எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டில் இருக்காங்க. விஜய் கையில தான் இந்த தேர்தலில் வெற்றி தோல்வியை 2 திராவிட கட்சிகள் யாருக்கு என்பதில் இருக்கு. விஜய் கிங் மேக்கராக இருப்பார். நிச்சயம் ஒரு நாள் விஜயால இந்த தேர்தலில் கிங் ஆக முடியாது. பட் திமுக அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்துல விஜய் இருப்பார். இருதுருவ அரசியல் தான் நிற்குங்கிறது தான் இந்த முன்வாதங்கள் நம்ம காட்டுது. தொடர்ச்சியா திமுக வந்து இந்தியா வெர்சஸ், அதாவது என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்றதா இருக்கலாம். அதே நேரத்தில் அதிமுக வந்து திமுக கூட்டணிகளை விமர்சிக்க தொடங்கி இருப்பதா இருக்கலாம். இது எல்லாமே இருதுருவ அரசியலை நோக்கி மீண்டும் நகர்த்துற புள்ளியா தான் 2 கட்சிகளுமே எடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். திரு அக்னீஸ்வரன், உங்களுடைய பார்வை. காங்கிரஸ்க்குள்ள பிரச்சனையை வெளிக்கொண்டு வராம இருப்பதற்கு தான் இந்தியா கூட்டணின்னு நம்மளை கொடாஞ்சிருவாங்க, உள்ளுக்க பேசிடுவாங்கன்னு சொன்னதுனாலதான் தமிழ்நாடு என்டிஏன்னு கொண்டு வர்றாரு. அப்ப இந்தியாவிலே இல்லையா? தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட பார்த்து கேட்கிறேன், இந்தியா கூட்டணியில பிரச்சனையே இல்லையா? ஆகையினால இவங்க சொல்றபடி பார்த்தா நண்பர் சொல்லும்போது சொன்னாங்க, ஏன் விசிக கட்சியினுடைய தலைவர் என்ன சொன்னாங்க? இப்ப மட்டும் தான் காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையா? இல்லையே. அவங்க விசிகாவின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க, இல்ல பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றால் நாங்கள் அதிமுகவையும் நாங்கள் சேருவதற்கு தயார் சொன்னார்ல. அப்போ தமிழ்நாட்டில் கடந்த தேர்தலில் சேரலையே, அதுதான் சேரல. ஆனால் அவங்களுக்கு அங்கேயும் வேங்கை வயலுக்கும் தீர்வு இல்ல, ஆனா வெளியிலையும் வர முடியல. ஆனால் அதிமுகவும் இப்படி போயிடக்கூடாது. அப்படி என்ன நெருக்கடி? வெளியில வர முடியாம அங்கேயும் தீர்வு கிடைக்காம இருக்க வேண்டிய தேவை என்ன உங்களுக்கு? அதுதானே காட்டுது. நான் கேட்கிறேன், நீங்க தான் காம்பாக்டா இருக்கிறீங்க சொல்லுவாங்களே, புதுசு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்டாக்டா இருக்கிறோம் சொல்லி. இன்டாக்டா திமுக கூட்டணி கட்சிகள் இருக்குது சார். மக்கள் இன்டாக்டா இருக்கிறாங்களா? இல்லையே.